Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. மறுசீரமைப்பு விவகாரத்தில் 8 மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு 7 மாநிலங்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டுக்குழுவினுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பிறந்தகை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த 8 மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை குழு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முன்னெடுப்பு அடுத்ததாக எப்படி இருக்கும்? இது இந்த ஒரு கூட்டம், போராட்டம், விழிப்புணர்வை தாண்டி மத்திய அரசுக்கு இது என்ன மாதிரியான செய்திகளை உணர்த்தும்? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இந்த முன்னெடுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இதுல ஏறக்குறைய தென் மாநில முதலமைச்சர்கள், பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் தலைவர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திரா தவிர கூட்டாட்சி தத்துவத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கான கூட்டமாகத்தான் இதை பார்க்கிறோம். நாடு விடுதலை அடைந்த பிறகு ஒன்றிய அரசு என்னென்ன திட்டங்களை தீட்டுகிறதோ அதையெல்லாம் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில அதற்கு ஒரு காரணம், குடும்ப கட்டுப்பாட்டை முழுமையாக நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக, இந்தியாவை வளர்ச்சி பெற செய்வதற்காக முன்னெடுப்பு செய்தார்கள். அதற்கு தண்டனையாக நாங்கள் தொகுதிகளை குறைப்போம், வட மாநிலங்களில கூட்டுவோம் என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில 25 ஆண்டுகள் தள்ளி போட்டார். வாஜ்பாய் அவர்களும் தள்ளி போட்டார். இப்பொழுது இவர்களும் இதை தள்ளி போட வேண்டும் என்று முதலமைச்சர் தீர்மானத்தை போட்டிருக்கிறார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா அது இல்லை. 76க்கு அப்புறமா அது நடைமுறையில் இல்லை. இன்னும் தள்ளி போடுவது அப்படின்ற சரியா இருக்குமா? ஏன்னா முதலமைச்சரே நாங்கள் மறுசீரமைப்பு நியாயமா நடக்கணும்னு கேட்கிறார். கரெக்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தென் மாநிலங்களே இல்லாமல் வட மாநிலங்களில் 5 மாநிலங்கள் வெற்றி பெற்றால் ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்து விடலாம் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே தான் இதை பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்திய நாடு என்பது எல்லா மாநிலத்திற்குமான நாடாக இருக்குமே தவிர தென் மாநிலங்களை தவிர்த்து விட்டுட்டு ஒரு நாடாக இருக்க முடியாது. அதைத்தான் நம்முடைய தலைவர் பெருமக்கள் இன்று சென்னையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தென்னிந்தியாவின் மேக்னா கார்ட்டாவாக இது இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிரதமர் கர்நாடகாவில் பேசுகிறப்போ காங்கிரஸ் கணக்குப்படி, காங்கிரஸ் மாடல் படி மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க தொகுதி மறுவரையெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் அந்த அடிப்படையில் செய்ய மாட்டோம் அப்படின்னு பிரதமரே சொல்லியிருக்கதா பாஜகவினர் சொல்றாங்க. இதில் காங்கிரஸ் முரண்படுவதில்ல. அப்படி இருந்தா இதற்காக அன்னை இந்திரா காந்தி 25 ஆண்டுகள் தள்ளி போட்டார். 25 ஆண்டுகள் மறுசீரமைப்பு இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இதற்காக வாஜ்பாய் மறுசீரமைப்பு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடுகிறோம் என்றார். அதைத்தான் முதலமைச்சர் கேட்கிறார். 30 ஆண்டுகளுக்கு இதை தள்ளி போடுங்கள். இது தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவருடைய கருத்து. நன்றி திரு செல்வப்பிறந்தகை. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.